கஸ்டமரு, அவரோட ஒப்பீனியன் கேட்கலாம். கோவை மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் புகழூர். இங்கே வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் எல்லாம் டவுனாக தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் புதுசாக போர் போட்டோம். இபி வந்து இப்போ லேட் ஆகிறதுனால நாங்கள் சோலார் போகலான்னு ஒரு ஐடியா பண்ணி சர்ச் பண்ணப்போ அப்போ பக்கத்தில் போட்டிருந்தாரு. அவர் பிரசாந்த் அவர் போட்டிருந்தாரு. போய் பார்த்து அவர் ஏசி மோட்டரில் போட்டிருக்காரு. அவர் சாரை கூப்பிட்டு கேட்ட நீலமகம் சாரை. அவர் வந்து சரி டிசி மோட்டர்லேயே போடலான்னு சொன்னார். அதனால் சரி போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 550 அடிக்கு இறக்க சொன்னோம். ஒரு 700 அடி போட்டிருக்கிறோம். சரி 550 அடியே போதும், தண்ணி மேலேயே இருக்குது. அதனால் மேலேயே போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் இது கீழே டவுனாக இறக்கிட்டு ஒரு லெவலாக வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் ஒரு 450 கிடைச்சதுனால ஒரு 550 வரைக்கும் இறக்கி இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். கிளைமேட் டல்லாக போச்சு. அவர் போடுற பக்கமெல்லாம் கிளைமேட் டல்லாக தான் வருது, என்னன்னு தெரியல. நல்லா ப்ரெஷரை அடுத்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு போட சொல்கிறேன். நானே கூட எடுத்து போட்டு வரேன். நாளைக்கு வீடியோ எடுத்து அதை உங்களுக்கு தர்றேன். இப்போது இந்த தண்ணியை வந்து இந்த இடத்துல இதுதான் ஃபஸ்ட் டைம்னா இப்படி இந்த பக்கம் இந்த லைனில் யாரும் தண்ணி வெளியே எடுக்கல. இப்போ முதல் தலைமுறையாக நாங்கள் எடுத்து பண்ணுறோம். விவசாயிங்க போட்டிங்கன்னா இபியை பாட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு குறைஞ்ச லோவான அமௌண்ட்டில் ஓரளவுக்கு மீடியமாக போட்டு தராரு. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலே போட்டு தராரு. கம்பெனி ஐட்டமாகவும் போட்டு தராரு. மோட்டர் மட்டும் தான் டிசி மோட்டராக போட வேண்டி வருது. அதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனியாக அவர் ரெஃபர் பண்ணுறாரு. அந்த கம்பெனியை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு சர்வீஸ் வந்தால் கூட அவர் நிறைய மோட்டர் நாங்களும் விசாரித்தோம். சிஆர்ஐல விசாரித்தோம். அது பார்த்தா ஏசி மோட்டரோட காஸ்ட் வருது. ஏசி மோட்டர் போட்டுட்டு திருப்பி பேனல் போட்டோம்னா அதுக்கு டபுள் காஸ்ட் வருது. சரி டிசிலேயே போட்டால் பாதி காஸ்ட் தான் வருதுன்னு சொல்லி சொன்னதுனால சரி போட்டு தான் பார்ப்போம் ஒரு பிளான்ட் வித்தியாசமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். பார்த்து போடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைட்டுக்கு நம்ம பயன்படுத்திருக்க பேனல் பார்த்தீங்கன்னா விக்ரம்ல 600 வாட்ஸ்ல பண்ணியிருக்கோம். பைஃபேசியல் டாப்கான 3 HP அப்படிங்கிறதுனால 6 பேனல் போட்டு பண்ணியிருக்கோம். 3600 வாட்ஸ் வந்துடும் நமக்கு. 3 HPக்கு நல்லா இருக்கும், ப்ரெஷர் நல்லா இருக்கும். சேம் அதே தான் நம்ம அஸ்யூஷுவல் எப்போ பண்ணுறதான் டிரைவ் IGBT டிரைவ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரஸ்டர் ப்ளஸ் வந்து எர்த்திங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இன்னொன்று என்ன விஷயம் சொல்கிறோன்னா, நம்ம போகிற பாதை வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த சைட் ஒரு எடுத்துக்காட்டு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒர்க்கு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வருது அப்படின்னா அது நம்ம யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். அது மூலமாக வருது அப்படிங்கிறத விட இன்னொருத்தருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த ஒர்க்கை பார்த்து நமக்கு ரெஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறது அது அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் சரி ப்ளஸ் வந்து வீட்டுக்கும் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு சிறந்த முறையில் சோலார் அமைத்து தர்றோம். வீடுகளுக்கும் அமைத்து தர்றோம். யாருக்கும் தேவை இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.